துளசி செடிகளை வைத்து வளர்ப்பதுண்டு. குறிப்பா துளசி செடி வீட்டில் நல்லா வளரணும்னா அதற்கு ஒரு சில விதிமுறைகளும் இருக்கு. தெய்வ அம்சம் நிறைந்த இந்த துளசி செடி என்பது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை நிறைந்திருக்க செய்யும். வாடி போன அல்லது கருகிய துளசி செடி, துளசி இலைகள் என்பது நமக்கு வரும் கஷ்டத்தை குறிக்கும் அறிகுறிகளாகவே சொல்லப்படுகிறது. இந்த காணொளியில வீட்டில் துளசி செடியை இந்த திசையை பார்த்து வையுங்க. அது எந்த திசை, துளசி செடியை நம் வீட்டின் எந்த பகுதியில் வைக்கணும்னு நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிலர் வீட்டின் முன்புறத்தில் துளசி செடியை வைத்து வளர்ப்பதுண்டு, அல்லது வீட்டின் பின்புறத்திலும் துளசி செடிகள் வைத்து வளர்ப்பதுண்டு. துளசி செடி வளர்ப்பதற்கு வீட்டின் பின்புறத்தை விட நம் வீட்டு வாசல், அதாவது முன்வாசல் பகுதியில் துளசி செடியை வைத்து வளர்ப்பது மிக சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி உங்களால் வீட்டு முன்வாசல் பகுதியில் துளசி செடி வைப்பதற்கு இட வசதி இல்லைன்னா தாராளமாக பின்வாசல்